லைசன்ஸ் இல்லாமல் பைக் ஓட்டுறவன், இவங்கெல்லாம் வந்து எவனுடைய ஏஜென்ட்டுகள் இல்லை தூங்கி இருக்கிறவங்க தான் கார் ஏறிச்சு நம்ம படிக்கிற நியூஸ் பார்க்குறோம். அப்படி போய் இவெல்லாம் எவனுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்கணும். இவங்க எவன் இல்லை. அப்போ எவனேனும் வாகனமாக இருப்பது எருமாடு அப்படின்றாங்க. அதனால எவனை பார்த்தாலும் எருமாடுன்னு சொன்னால் கோவம், பசுமாடுன்னு சொன்னால் கோவம் இல்லையா? ஏன் எருமாடுன்னு சொன்னால் பையனா எவனுடைய வாகனம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கரிக்கிடா என்று எவனுக்கு பல பேர் அந்த கண் அப்படின்னா கண் தெரியாத அவன் வந்து தமிழை காத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழை காத்தவங்க அவங்களை போய் நீ பிடிக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் அந்த இதெல்லாம் பேசணும். அம்பானி அப்பனை இருக்கான அவனை அவன் யாராக இருந்தாலும் நீதிமான் கரெக்டாக எதிர்த்து போயிடுவான் அப்படின்னாலே இருக்குது அப்படின்னு பொறுத்து. அதனால அவன் அந்த கண்ணு பேர் கண் தெரியாத இருளன் அப்படின்னு பேர். கார் இருளன் இருள்னா அப்படி இருட்டா இருப்பாங்க. இப்படிலாம் சொல்லுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது. எவனை பற்றி கேட்டாலே பயம் வருது. நம்ம ஒரு பொண்ணு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல உட்காந்து பேசுகிறோம். ஒருத்தன் ஏழு எடுக்கா என்னதான் நடக்குதோ அப்படின்னு ஒருத்தன் அந்த சமையல பேசணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம் நம்ம? சமையல் சரியில்லையா வானாயா இப்போ எதுவும் பேசணும். நம்ம ஏழை பற்றி எதுவும் பேசலாம் ஏழை. அதனால இன்னைக்கு நம்ம இந்த பேச்சு ஏதோ நிறுத்திக்கும். வந்து சாப்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு போக அப்புறம் பார்த்துக்கலாம். சமையல் சரியாக பையன் போட்டேன் அவசரமாக பேசிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. இந்த பேச்சே பிடிக்கல நமக்கு. ஆனால் எவங்கிட்ட தப்பிக்கணும் ஏதோ ஒன்று சொல்றீங்க. நமக்கு யாரும் எவனுக்கு தெரியாது. சாவு எல்லாருக்கும் வருது இல்லையா? ஆனால் கபீர்தாசர் சொல்றாரு, இந்த உலகம் யமனின் தின்பண்டம் பாதி வாயில் பாதி வாயில போடுதான், மீதெல்லாம் வழியில் தான். எது எப்போனாதான் வாயில போட்டு சாப்பிடும். இதுல இருந்து நீ தப்பிப்பியா? இதை தப்பிக்கிற ரகசியம் தான் மரணமில்லா பெறுவாடு. நமக்கு முதல்ல பிறப்பு ஏன் அமையும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க. வினையினால்தான் பிறப்பு நமக்கு அமையுது. ஏனென்றால் பட்டதார் சொல்ற வினை போகவே, வினையினுடைய போகத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் வினை போகவே ஒரு தேகம் கண்டாய். வினைதான் முடிந்தால் திணை போதாரும். வினைனா என்னன்னு தெரியாது. மனம் தான் வினைக்கு தானே. வினை முதல் மனம் வந்தாலும் வினை உண்டாய். வினைன்னு தான் பிரம்மம்னு பேர். அந்த வினைக்கு உண்டாக்கணும் தான் பிரம்மம்னு பேர். அவன் தான் என்ன பண்றான்? படைப்பு உண்டாக்கிறேன். படைப்பு ஒழிந்தால் வினை இல்லை. வினை இல்லைன்னா பிறப்பு இல்லை. பிறப்பு இல்லைன்னா மரணம் இல்லை. மரணம் இல்லா பெருவாழ்வு. ரகசியம் தான். வினை இல்லாமல் நீ வாழணும். கண்டத்தான் தான் வேணும். அது கேட்டா வேணும். மூக்கு வாசனை போனோம்னா பசி, வாய் ருசிக்குது, உடனே நினைக்குது, மனம் நினைக்குது, உடல் சுகத்தை தேடி ஓடுது. இப்படி இந்த மனம் தான் எல்லா அழிவுக்கும் காரணம். அதுதான் மனம் வந்து செம்மையானால், மனம் வந்து செம்மையானால், மனம் வந்து செம்மையானால் மந்திரம் செம்மையாகும். அகத்தியர் ஞானம். எல்லா ஞானிகளும் இந்த மனதை பற்றி தான் பேசுகிறார். இப்போ எல்லாருக்கும் மனம் இருந்தா இல்லையா? இப்போ மனம் என்ன நினைக்குது? எப்போ எல்லாரும் முடிப்பாரு மணி ஒரே முக்கால் ஆச்சு, சோறு வருமா வராது, போடுவாங்களா போட மாட்டாங்களா, என்னன்னே தெரியலையே, என்ன சோறா இருக்கும், பாயசம் கிடைக்குமா அப்படின்னா இப்போ மனம் ஒரு இல்லை. நான் என்ன கேட்கிறேன்? முதல்ல அது அந்த மனம் குடியிருக்கிற இடம் என்னன்னு தெரியும். அதை தெரிந்தவர்கள் தான் இந்த ஆதிமான நீதி மக்கள். அதை தெரிந்தவர்கள் மனம் இன்னதென்று அதான் உள்ள ரொம்ப அழகா சொன்னான். மனம் தெளிந்தவர் உலகில். மெய்யன்னா அது மனமாயிருந்தா பொய்யாயிடும். அதே மனத்தை மாற்றி வைக்கிற சக்தி எவனுக்கு இருக்குதோ அவர்களால் தான் இந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழ முடியும். அவர்களால் மட்டும்தான் இதை கைகொள்ள முடியும் என்றுதான் இந்த ரகசியம். இப்போ மனம் பறி விட்டுட்டோம், மனசு சரியில்லை, மனசு வந்துடுச்சு, மனசு வந்து ரொம்ப கெட்டு போகிறபடியாக அவன் பார்த்துட்டான். அவன் சொல்லிட்டான், இனிமேல் நான் மூஞ்சில நான் முடிய மாட்டேன். இப்படி இல்லைன்னா சொல்லியிருப்போம்ல. முதல்ல ஒரு மனம் இருக்கு, கைது கீழே மனம் இல்லை, நல்லா உட்காருங்க. இங்கே யோசிக்கிறேன், இங்கே யோசிக்கிறேன், என்னவோ சொல்லி நான் இங்கே சொல்றதை கேட்பேன், இங்கே யோசிக்கிறேன் அப்படிலாம் ஏதோ ஒரு சினிமா காட்டுறதுலாம் இவங்கெல்லாம் மட ஈனர்கள். அவங்களுக்கு தெரியாது இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இங்கே சாணி தான் இருக்குது, இங்கே சாணி தான் இருக்குது. ஆனால் அது பார்த்தா தான் இருக்குது. அறிவுக்கு மூளைக்குமே வித்தியாசம் தெரியாதுங்க இந்த உலகத்தில். அறிவுனா என்னன்னு கேட்க, மூளை என்ன சொல்லுங்க. இல்லை இங்கே இருக்கவங்க யாருக்கா தெரியாதா? நான் கேட்கறேன். நான் தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியாத மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியாத மாதிரி பேசுறதுக்கு நான் ஏன் இப்போ வாழ் முன்னாடி உட்காந்து கற்றுக்கணும்? தெரியாது. அப்போ அடிப்படையாக நமக்கு மனம் எங்கே இருக்குது? ஆனால் அது சோர்வடைகிறது தெரியுது, அது அலையுது நமக்கு தெரியுது, அது மயங்கிறது நமக்கு தெரியுது இல்லை, அது கவலையில் ஆழ்ந்து போகுது நமக்கு தெரியுது இல்லை. ஆனால் அது மனம் எங்கடா இருக்குதுனாக்கா தரப்பட்டதான் எங்கேயோ இருக்குது.
அதை தெரிந்தால் அறிவு இன்னதற்கு அதன் மூலமாக அறியாமை இன்னதற்கு தெரிஞ்சுக்கணும். விடை எப்படி விளையுது? விடை இல்லாமல் சோர்த்தனாம இருக்கியா? அதனால அவரை நிக்க வச்சு வேண்டாம். சோறு ஒரு வினை அல்லவா? டாக்டர்கிட்ட போனவங்க முதல்ல பிராஸ் எங்க ஓட்டுறான், அவங்க வாயில தான் ஓட்டுவான். இதெல்லாம் நீ சாப்பிடல சொல்றாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா நோய் போகாதுறாங்க சொல்றாங்க. அப்படின்னும் போது ஒரு நோய் போனோம்னாலும் நோய் நாயகி, நோய் மிக நாயகி, அது நினைக்கும் வாய் நாயகி வாய்க்க போனது. நோய்க்கெல்லாம் காரணம் உன் வாய் தான். இதெல்லாம் வேணாண்டியோ அதெல்லாம் ஓடணும். உன் வாய் சாப்பிடாத, ஸ்வீட் சாப்பிடாத அப்படின்னு டப்பாவா ஒரு இது போடுவோம், அப்படின்னு போடுவோம். அரை மணி நேரம் கழிச்சு சுற்றி வந்து இதெல்லாம் போடு. இப்படிதான் மேல மேல போட்டுமே இருந்தது தவிர சாப்பிடலாம். இதுதான் அபைபிராட்டி சொல்றாங்க, ஒரு நாளைக்கு வழி என்றால் இன்னைக்கு விருந்து வச்சு சாப்பிட்டு நாளைக்கு சும்மா இருப்பியா நீ? இன்னைக்கு பிள்ளையார் நம்பி யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா? பாய் ஃப்ரெண்டுங்க அவன் தானே பிரியாணி கொடுப்பான். பிள்ளையார் நம்பிக்கு என்னப்பா அப்போ தேடி போவோம். நான் பாய்க்கு போனான், அதுக்காக போவான். வியா சொல்லி பிடிச்சாரு, அவன் நிஜமாலுமே பாய். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குமா? இந்த அதிசயங்கள் எல்லாம் முன்னடைக்கு முதல்ல பிரம்மம். அவனுக்கு 4 தலைன்னு சொல்றான். 4 தலை நம்ம என்னைக்கா பார்த்துக்கலாம். இப்போ திடீர்னு நீ பிரம்மம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பரம் கொடுத்து உன்னை பிரம்மம் ஆகிட்டேன். உனக்கு 4 தலை வந்துச்சு. நீ எப்படி தூக்குவ? அதெல்லாம் தான் உக்காடுக்கிற தூக்க முடியாதுக்கா. இப்படி திருப்பினாலும் பூஜை இருக்கும், இப்படி திருப்பினாலும் பூஜை இருக்கும், இப்படியே படக்கூட கவுண்டன்ஷன் பண்ணக்கூடாது. அதனால தான் தலை பூ மேலே உட்கார வச்சாங்க. வேதத்துக்கு அரசர் பார்க்கறதுக்கே காமெடியாக உனக்கு 4 முகம் வேணுமா? வானம் 4 முகமே சமாளிக்க முடியலையா? 6 முகம் நம்ம போகணுமா? வானம் இருக்கிற ஒரு முகம், ஆனால் 6 முகமான பொருள் நீ அறிந்து அருள வேண்டும். ஆதி அருணாசல அமர்த்த பெருமாளை. அந்த அருணாசலம் முதல்ல அருள்நாசலம், அதான் நாம அவரை அது பக்கத்தில் இருக்கிற உண்ணாமுலை தாய். இது கொஞ்சம் பாரு பேர் வாய் வச்சு அம்மாவுடைய ஸ்தானத்தில் நம்ம வாய் வச்சு குடிச்சு அப்படிதான் வந்து வளர்த்து வந்தோம் நாமெல்லாம் இல்லையா? சீம்பாலை குடிச்சா அவனுக்கு நோய் இல்லை அப்படின்னு இப்போ சொல்றான் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த தாயினுடைய ஸ்தானத்தில் நீ வாய் வச்சு குடிச்சிருவேனா? வாயை வச்சு குடிக்க முடியாதுடா. அது அந்த தாய் அப்படியான ஒரு ஸ்தானமானது ஒன்று இருக்குதான். அப்படியான ஸ்தானத்தை பெற்றவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாருக்கு 3 கோகை தாய்க்கு. தன் மனாண்டை சந்தித்த உடனே அது பதவி ஆயிரக்காக சொல்றான். நீ வேணா போய் அது என்னன்னு கேளு. போடா அபிஷேகம் அதெல்லாம் தேவராட்சியம் போடா. கீழே இருக்கிற ஒரு பேர் ரங்கமன்னர், மேல ஒரு பெருமாள் இருக்கிறார். அவர் பேர் என்ன? வடபத்திர சாயி. என்னன்னா ஏமலை படுத்துக்கிறது. நீ அது ஏமலை படுத்துக்கிற, ஏமலை படுப்பியா? எறும்பு கடிக்கும். அப்படின் போது பிராக்டிக்கலாக வரும்போது தெய்வீகம் எல்லாம் காமெடி ஆகிடும். அப்படி வைத்து பார்க்கும்போது நிஜங்களை உணரும் மக்களே. அப்படின்னும் போது இந்த கொள்ளான் புலான் கருத்தானே என்று சொன்னாலும் சரி, இந்த கற்றதின் பயன் நன்றான் என்று சொன்னாலும் சரி, 1330 குறளும் சத்தியமான குறள் தான். 3 நிலைகளாக வைத்து பொருட்பால், அருட்பால், இன்பத்துப்பால் என்ற இதுல நம்மளுடைய ஏன்னா இங்க சில நான் என்ன பண்ணுவேன் இல்லையா? ஏன்னா அவருக்கு பிடிச்சது குறள உயர்த்துல முதல் குறள்னா இன்பத்து பார்த்தோம். அவர் அதான் பிடிக்கும். அதுதான் தமிழை வளர்த்த தமிழுக்கு என்ன அச்சுத்தல் பாவல தமிழினமே அப்படின்னு தமிழினத்துக்கு தலைவராக இருந்தது. அவருக்கு இல்லை தமிழ் இவங்கதான் நிஜமாலுமே உயிரொட்டிய ரகசியத்தை. அதனால்தான் நமக்கு ஆனா அவனை வந்து தெரியாது சொல்லுவாங்க. சில பேர் எழுத படிக்க தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க? ஆனா அவன் நான் வந்து தெரியாது. இன்றைக்கு நான் சொல்ற மக்களே, என் ஆதி மாற்ற நிதியை ஆகி போட்ட சும்மா பெருமைக்காக சொல்லல. உங்களுக்கு ஆனா அவன் தெரியாது. அவன் ஏதோ பிஏ எக்கனாமிக்ஸ் சொன்னாங்க, இவனுக்கு கை காட்டப்படும். இவங்கெல்லாம் படிக்காது. பட்டம் வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம். நாங்கள் கவர்மெண்ட்டே எங்களை அங்கீகரித்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து பட்டம் கொடுக்குது. படிக்காதவனு நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னா படினா என்ன? உலகம்னு பேர் இல்லையா? உலகம் தெரியுமா? ஒரு சித்த விவரம் அவனுக்கு உலகம் தெரியுமா? அவனுக்கு உலகம் தெரியாது. அவனுக்கு சரி, உங்களுக்கு உலகம் தெரியுமா? அவனுக்கு உலகம் தெரியாது, குழந்தை ரைட்டு. சரி, பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்கு உலகம் தெரியுமா? அவருக்கு தாத்தா வயசு இருக்கும்.
அவருக்கு உலகம் தெரியும். சரி, ஆத்மா தரிசனமும் ஆத்மா நமஸ்காரம் சொன்னாரு, அவருக்கு உலகம் தெரியுமா? அழகா தனமா கட்டின அப்படியே ஒரு ஸ்டைல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, உங்களுக்கு உலகம் தெரியுமா? சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாட்டம், இவை 5 வகை தெரிவான் கட்டே உலகம் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியாது இந்த 5 வகை தெரிவது தெரியல. நாங்கள உப்பை வச்சாக்கா என்னப்பா இனிப்பாக கேட்டா என்ன சொல்லுவாங்க? யோ, உப்பை வச்சு கறி பாக்குது, இந்த போய் இனிப்பாக தான் கேட்குறியா அப்படின்னு இருக்கிற காதுக்குள்ள பையன் ஊதிட்டு நம்ம பாட்டு இளையராஜா பாட்டு இனிப்பாக்குறாங்க. காதுக்குள்ள பையன் ஊதி அதான் கேட்குது, எங்க இளையராஜா பாட்டு கேட்குது. அப்படித்தானே இருக்கு. நல்லா கண்ணை மூடிட்டு ஒரு காட்சியை காட்டுது, என்னப்பா எப்படி பார்த்தது ஒரு தரணுடைய நான் பார்க்கறேன் அப்படின்னு தானே சொல்லுவேன். அப்போ இந்த சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாட்டம் 5 வகை என்ன? எதெல்லாம் தெரியாதுன்னா நாம யாருன்னு நமக்கு தெரியாது. அதான் கேட்டேன் அவரை கூப்பிட்டு, உனக்கு முன்ன தெரியுமான்னா தெரியாது. ஆனா உலகத்துல புறத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரியும். திடீர்னு ஒருத்தர் எவ்வளவு போகும் அப்படின்னா எவ்வளவு கோபம் வரல. புறத்திலேயே மனதை விட்டு போக்கி இருக்கணும் பேர் என்ன? சத்தமா சொல்லிக்கிறாங்க, புறம்போக்கு வாழ்க. வானத்தின் மீது மயிலட கண்டே மயில் குயிலா சுதடி அக்கச்சி வானத்தின் மீது மயில் குயில் பார்த்துருக்கீங்க. மயிலுடைய சைஸ் எவ்வளவு பெருசு? அது எப்போ ஒரு 20 கிலோ இருக்கும். ஆனா குயில் பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கு கிலோ வச்சு 1 கிலோ வச்சுக்க நல்லா வளர்ந்துருக்கு குயில். 1 கிலோ என்ன அது அவ்வளவு பெருசு, திடீர்னு எப்படி சிறுதாச்சு பாத்தியா? என்ன உலகமாக புதுதா இருக்குது? யாரு? 18ஆம் நூற்றாண்டு அவதரித்த ஒரு பகுத்தறிவு பகலவன் வல்லல் பெருமான் இல்லையா? வேறுபட்ட சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர், உலகத்திற்கே சன்மார்க்கம் இதாண்டா இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்று தந்தவர். அப்பேற்பட்டவர் நல்லா பாட்டு இப்படியேதான் அவர் பாடியிருக்கார். வானத்தின் மீது மயிலாட கண்டே, அந்த மயில் குயிலாயிடுச்சு. இன்னைக்கு பல மயில்கள் என்னடா குயிலாச்சு. இவனை போய் குயிலுன்னா இவனதான் என்ன சொல்றது? இவனை போய் குயில்னு சொல்றாங்க, இவனை குயில்னு சொல்றாங்க. யாரா இங்க குயில்? யாருமே குயில் இல்லை அப்படின்னும் போது நாளைக்கு இதே மயில் அப்படின்னு அளவு அதனால அகவம்னு சொல்றாங்க. அகவம்னா அழைக்கிறது குயில் இல்லையா? அந்த சவுண்ட் டெசிபல் இது இனிமையா இருக்கும், அது அடர்றாம இருக்கும். விடிய காலையில 2 மணிக்கு சில பேருக்கு விடிய காலையில அப்படின்றது கிடையாது, நடுராத்திரி 2 மணி இருக்கும் இல்லையா? அப்படி போல அந்த நேரத்துல மயில் கத்திச்சுனாக்கா அடர்றாம இருக்கும். அந்த எப்படி அடர்றதோ இந்த மயிலும் அப்படின்னா வா வா வாங்க அதே போல. ஆனா குயில் கூச்சுன்னா அப்படிதான். அப்போ மழை காலத்துல குயில் கூவும், பனி காலத்தில் மார்கழி மாதத்தில் குயில்கள் கூவுவதில்லை அப்படின்னு